வணக்கம் அன்பானவர்களே, வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ ஆல். பீஸ் டீல் பறந்தது, கில்லிங் லிஸ்ட் மலர்ந்தது என்கிற தலைப்பில் இந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வந்த அந்த பீஸ் டீலானது 21 நாளிலேயே ஈரானை விட்டு அது பறந்து போயிடுச்சு. காமேனி அவர்களுடைய நல்லடக்கத்துக்கு அதை பயன்படுத்தினார்கள். இஸ்ரேலிடமும் அமெரிக்காவிடமும் அனுமதி வாங்கி அந்த பீஸ் டீலை அடக்க விஷயத்துக்கு பயன்படுத்திவிட்டு இனிமேல் எங்களுக்கு பீஸ் டீலே தேவையில்லை என்று சொல்லி அந்த ஊர்வலத்திலேயே அதை உடைத்து சிதைத்து காற்றில் பறக்க விட்டார்கள். அதனால தான் அது பறந்து போயிடுச்சு. அப்படின்னு அங்கே வேறு ஒன்று மலர்ந்தது. என்ன மலர்ந்தது? கில்லிங் லிஸ்ட். தீவிரவாத விஷயத்தை தான் நாங்கள் செய்வோம் என்று சொல்லி அவர்கள் அந்த தீவிரவாத விஷயத்தை உயர்த்தி பிடித்தார்கள். அந்த லிஸ்ட் போட்ட நேரத்திலிருந்து உலகம் கண்டுபிடித்து விட்டது. உலக மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்து விட்டது. ஆமாம், கண்டிப்பாக ஈரான் ஒரு தீவிரவாத நாடு தான், நாங்கள் தீவிரவாதிகள் தான், தீவிரவாதத்தை தான் நாங்கள் செய்வோம் என்று சொல்லி அந்த தலைவர்களுடைய லிஸ்ட்டை பட்டியல் போட்டு காட்டினாங்க. பார்த்தீங்களா? அதுதான் கில்லிங் லிஸ்ட் மலர்ந்தது. இனி உலகத்தில் பெரிய நிகழ்வுகள் மீண்டும் நடக்க இருக்கிறது. சமாதானத்துக்கு வழி இல்லாமல் போகிறது. ட்ரம்ப் அவர்களிடம் இனிமேல் பீஸ் டீலுக்கு வேலை இல்லை. 60 நாள் கூட அது அந்த பீஸ் டீலானது தாக்குப்பிடிக்க முடியாமல் ஈரானிடம் சிக்கி தவித்து உடைந்து சின்னாபின்னமாகி பறந்து விட்டது. இது எல்லாமே எருசலேமையும் யூதர்களையும் அழிக்க வேண்டும் என்கிற திட்டத்துக்காக களமிறங்குகின்ற ஒரு பயணம். இப்போ இந்த பைபிள் வசனத்தை நினச்சி பாருங்கள். எருசலேம் பாரமான கல்லாகும். கரெக்டாக இருக்கா? கடைசி நாட்களில் எருசலேம் பாரமான கல்லாகும். அதை கிளப்புகிறவர்கள் சிதைக்கப்படுவார்கள். அந்த சிதைக்கப்படுவார்கள் என்கிற அந்த வேர்டு, பாரமான கல்லாகும், சிதைக்கப்படுவார்கள் என்கிற அந்த வார்த்தைகளை நாம் ஒருபோதும் யாரும் மறுக்க முடியாது. அப்போ தீர்க்க தரிசனங்கள் லைவில் மாறி மீண்டும் அது வளர்ந்து சொன்ன பிரகாரம் நடந்தேறுகிறது என்கிறதை இந்த நாளில் இங்கு நாம் உணர்ந்து பார்க்க முடிகிறது. ஹார்மூஸ் நீரிணை பாருங்கள், ஈரான் இப்போ அதையும் முடக்கி இன்டர்நேஷனல் தாறுமாறு, இன்டர்நேஷனல் வழிப்பாதையை முடக்கி உலக நாடுகளுக்கும் தொந்தரவாக ஒரு பிரச்சனையாக ஈரான் நின்று கொண்டிருக்கிறதை நாம் காண முடிகிறது. இதுவரையிலும் 690 டேங்கர்ஸ் மற்றும் கார்கோ ஷிப்ஸ் ஈரானியர்களாலே அடித்து துவம்சம் செய்யப்பட்டுள்ளது. ஏவுகணைகளை ஏவி விடுதல், ட்ரோன்ஸ்களை அனுப்பி அடித்தல் போன்ற விஷயங்களை கடந்த இந்த 2 ஆண்டுகளாக ஈரான் அதை பகிரங்கமாக செய்து வருகிறது. பாருங்கள், இதே பல கோடிகள் ஒவ்வொரு நாடுகளுக்கும் நஷ்டமாக உள்ளது. நம்முடைய இந்தியாவுக்கும் நஷ்டம் நிறைய உண்டு. இதனால் மாலுமி ஒருவர் கொல்லப்பட்டார். 6 இந்தியர்கள் சமீபத்தில் காயமடைந்திருக்கிறார்கள். அதனால நம்முடைய மோடிஜி அவர்களும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். நம்முடைய மோடிஜி அவர்கள் சொல்லும்போது, சர்வதேச நீர்வழி பாதையில் இடையூறு செய்வது, வன்முறையை கையில் எடுப்பது என்கிற விஷயங்கள் ஈரான் செய்வதால் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஈரான் பேச்சுவார்த்தைக்கு திரும்புதல் நன்மை உண்டாகும், அது நல்ல விஷயம். ஈரானுக்கு அறிவுரையாக சொல்லியிருக்கிறார். தங்களது மத நம்பிக்கையை பிடித்து நிறுத்த தீவிரவாதம் எனும் அழிவு சக்தியை, ஆயுதத்தை இவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். நிச்சயம் இதில் வெற்றி காண்பது அரிது. பிக்காக்ஸ் மவுண்டன், இது ஈரானுடைய பெரிய மவுண்டன். மேலே கிரானைட் மலை மாதிரி அது இருக்கும். வேறு ஏதாவது நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் அவங்க அதையும் என்ன செய்தார்கள்? நட்டான், ஃபோடோ, இஸ்பஹான் இதெல்லாம் தாண்டி பிக்காக்ஸ் மவுண்டனை பெரிய அளவில் 2020 தான் அதில் வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். அமெரிக்க உளவுத்துறை மற்றும் இஸ்ரேல் உளவுத்துறை கண்டுபிடித்திருக்கிறது. அதனால் கண்டிப்பாக GBU குண்டுகள் அவர்களுக்கு ரெடியாக இருக்கிறது. எப்போ அந்த கில்லிங் லிஸ்ட்டு கையில் எடுத்தாங்களோ அதுவே அவர்களுக்கு மீண்டும் பெரிய அழிவை கொடுக்கின்ற ஒரு ஆயுதமாக மாறுகிறது. அன்புதான் ஜெயிக்கும், அடக்கம்தான் ஜெயிக்கும், ஒற்றுமையும் இணக்கமும் தான் எப்பொழுதுமே ஜெயிக்கும். அதற்கு நிகரானது எதுவுமே இல்லை என்பதை இவர்கள் எப்பொழுது புரிந்து கொள்வார்களோ. கொமேனி அவர்கள் கடைசியாக அக்டோபர் 4, 2024 தான் கடைசியாக அவருடைய ஸ்பீச் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் பேசவே இல்லை. இஸ்ரேலுக்கு பயந்து ஒளிந்து மறைந்திருந்தார். அஹ்ரானில் இருக்கிற கிராண்ட் முசல்லாவில் அந்த ஸ்பீச் நடத்தும்போது அவருடைய கீ ஹைலைட் என்று சொல்லப்படுகிற ஒரு 3 வார்த்தைகள், ஃபைனல் பப்ளிக் சர்மான், அவர் பப்ளிக்காக ஈரான் மக்கள் எல்லாம் கூட்டு வச்சு நல்ல கைத்தட்டல்களோடு ஆரவாரத்தோடு பேசின அந்த வார்த்தைகள்
பாருங்க, அதுவும் இஸ்ரேலை எதிர்க்கிறதாக இருக்கும். பேலிஸ்டிக் மிசைல் அட்டாக்ஸ் ஆன் இஸ்ரேல் ஆஸ் அ பப்ளிக் சர்வீஸ் அப்படின்னாரு. இஸ்ரேல் மேலே பேலிஸ்டிக் மிசைல் அட்டாக் நாம் பண்ணிட்டு இருக்கோம்னா இது ஒரு பொது சேவை அப்படின்னாரு. நீங்கள் யோசிங்க, அது பப்ளிக் சர்வீஸா? ஈரான் அப்படின்னு அவர் என்ன சொல்லாருன்னா, ஈரான் மக்களுடைய பொது வேலை அது. அப்புறம் ஃபர்தர் ஹீ டிக்ளேர்டு இஸ்ரேல் ஓன் லாஸ்ட் மோர் அப்படின்னா, இஸ்ரேலெல்லாம் இனிமேல் ரொம்ப காலம் அங்கே இருக்க போகிறது கிடையாது, இஸ்ரேல் அழிஞ்சிரும் அப்படிங்கிற விதத்தில் இஸ்ரேல் ஓன் லாஸ்ட் மோர். மூணாவது ஓப்பன்லி ப்ரைஸ்டுன்னு சொன்னது, ஹமாஸ் அண்ட் ஹிஸ்புல்லா ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வுட் நாட் பேக் டவுன். ஹமாஸும் ஹிஸ்புல்லாவும் அவங்க இனிமேல் வெற்றிகளை பார்க்காமல் பின்னுக்கு வரப்போவதில்லை. ஆனால் நீங்கள் இப்போ யோசிங்க, ஹமாஸுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் என்ன ஆகுதுன்னு சொல்லி அடிமேல் அடி வாங்கி, அதாவது ஓடவும் முடியல, தப்பிக்கவும் முடியல, சமாதானத்துக்கு வரவும் முடியல. அப்பேற்பட்ட நிலையில் ஹமாஸும் ஹிஸ்புல்லாக்களும் தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள். எதுவுமே நடக்கலை. பார்த்தீங்களா, இஸ்ரேல் அங்கே இருக்க தான் செய்தார். இதுதான் அவருடைய லாஸ்ட் ஸ்பீச்சில் உள்ள 3 விதமான சாராம்சங்கள். அவர்கள் சொல்வதெல்லாம் பலிக்காது. இஸ்ரவேலின் தேவன் மிகவும் பயங்கரமானவர், பலே தேவன், வானமும் பூமியும் உண்டாக்கினவர். இந்த மதங்களை வைத்து பேர்பட்ட தீவிரவாதங்கள் கொண்டு வருவது ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். உலகத்தில் முதல் மதம்னு சொல்லும்போது ஃபேமிலி ரிலீஜியன் தான் முதல்ல உருவாகுது. குடும்ப மதம் அது எங்கே யாரால் உருவாகுது தெரியுமா? நோவாவுடைய பேரன் நிம்ரோதுடைய மனைவி செமிராமி. இந்த செமிராமி உருவாக்குகின்ற ஒரு பொய்யான தகவல் செமிராமிஸ் மித்தாலஜியில் அது நிறைய வரும். நான் அதை படிச்சிருக்கிறேன். அதுதான் உலகத்திலேயே முதல் மதம். தாய் சேய் வணக்கம், அது அப்படியே சிலை வணக்கம், அது அப்படியே புராணம், அது அப்படியே கதையாக மாறி இது கிமு 2350 ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் பாபிலோனில் உருவான அந்த மதங்களுடைய எழுச்சி என்று சொல்லலாம். இதுக்கப்புறம் பாபிலோனியருடைய அந்த வம்சாவளி பிரிவுகள் நிறைய பெரியது. அக்காடியர்கள்ங்கிற ஒரு குரூப் பெரியது, சுமேரியர்கள்ங்கிற ஒரு குரூப் பெரியது. இவர்களும் கதைகளை எழுத ஆரம்பித்தாங்க. இது குரூப் ரிலீஜன் சொல்லுவாங்க. சுமேரியர்கள் உருவாக்குறது சுமேரியன் மித்தாலஜி, அக்காடியர்கள் உருவாக்கியது அக்காடியன் மித்தாலஜி. இதில் ஏகப்பட்ட ராஜாக்களுடைய கதை, ஆடு மேய்க்கிற கதை, அப்புறம் கடவுள் சூரியன்லேருந்து வந்தார், சந்திரன்லேருந்து வந்தார் அப்படிங்கிற கதைகளெல்லாம் இதில் நிறைய வரும். அப்போ ஒரு ஃபேமிலியில் இருந்தால் ஒரு மதம் என்கிற ஒரு விஷயம் உருவாகிறது. இதெல்லாம் பழைய புராணங்கள். இது தாண்டி அடுத்து ஏலாமியர்களுடைய புராணம் வரும். ஏலாமியன் மித்தாலஜின்னு சொல்லும்போது அது முழுக்க ஈரானை சார்ந்தது. ஏலாமியர்கள் வேற யாரும் கிடையாது, நோவாவுடைய பின்காமிகள்னு சொல்லும்போது பேரன் பேத்தி கொள்ளு பேரன் அந்த அப்படி வம்சங்களாக பிரியும் போது அதில் ஒன்று ஏலாமியர்கள் என்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அவர்கள் தான் ஈரானை முழுவதுமாக ஆண்டார்கள். அவர்களுடைய மதம் ஆரம்ப காலத்தில் ஏலாமைட்ஸ் மித்தாலஜி எல்லாம் கண்டிப்பாக தமிழர்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. நான் படிச்சுக்கிறேன், கொஞ்சமாக அதில் ஸ்பொராடிக்கலாக நான் அதை படிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் தாண்டி அடுத்த புராணம் அசீரியர்கள் வளருகிறார்கள். அவர்கள் தங்களுக்கென்று ஒரு கதை, குரூப் ஸ்டோரி. அது அவர்களும் தங்களுக்கென்று கதையை எழுதி அசீரியன் மித்தாலஜி உருவானது. அசீரியன் மித்தாலஜி உருவாகின்ற அதே சேம் காலத்திலேயே எகிப்தியர்கள் பெரியவர்களாக இருந்தார்கள். எகிப்தியன் மித்தாலஜி உருவாகிடுச்சு. இப்படி தாங்க உலகத்தில் இந்த புராணங்கள் அப்படியே உலகத்தில் வளர்ந்து பெறுகிறது. இந்த புராணங்களுக்கு பின்னாடி யார் இருக்கிறான் ஒருத்தன். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து இந்த உலகத்தின் அதிபதி அப்படின்னு சொன்னார். கிறிஸ்துவானவர் மரிக்க போகிற அந்த தருணத்தில் அவன் கிறிஸ்துவனுக்கு முன்னாடியே நின்னான். நிற்கும்போது சீசருக்கு சொன்னாரே, இந்த உலகத்துக்கு அதிபதி தான் வந்துட்டான்ப்பா, அவன் தான் இந்த உலகத்துக்கு அதிபதி. இந்த நாள் வரையிலும் மக்களை பணிய வைத்தான். கோடான கோடி தேவர்கள் இருக்கிறார்கள், ஆவிகள் இருக்கிறது. இந்த ஆவிகளுக்கெல்லாம் தலைவனாக இவன் செயல்படுகிறான். இன்னைக்கு உலகத்தினுடைய மொத்த ஆளுகையும் மனிதனுடைய மைண்டில் அவன் அறிவுறுத்தி அவனுடைய கண்ட்ரோலில் தான் உலகம் போயிட்டு இருக்குது. அதனால தான் அவனை பார்த்து உலகத்தின் அதிபதினாரு. பார்த்தீங்களா, அதிபதிங்கிற வேர்டு ரொம்ப ஹைலைட் வேர்டு இல்லை. இது எவ்வளவு நாள் நீடிக்கும்? இனி 3ஆம் உலக மகா யுத்தம், அதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியன் கவர்மெண்ட், அது ஒரு 7 ஆண்டு காலம் உலகத்தை ஆளும். அதுதான் லாஸ்ட் வேர்ல்டு. பழைய உடைந்து போன ரோம பேரரசு தான் இப்போ யூரோப்பியன் யூனியனுங்கிற பேரில் இருக்குது. இதுவும் பைபிள் தீர்க்க தரிசனம் தான். தானியேல் தீர்க்க தரிசனம் 2ஆம் அதிகாரத்தில் அது வரும். அதனால தான் யூரோ டாலர் உங்களுக்கு ஹையாக இருக்குது பாருங்க. 3ஆம் உலக மகா யுத்தம் முடிஞ்ச உடனே அப்படியே உலக ஆட்சி அப்படியே யூரோப்பியன் யூனியனுக்கு மாறும். யூரோ டாலருக்கு உலகமே மாறிடும். 7 ஆண்டு கால ஆளுகை பகிரங்கமாக இருக்கும்.
அந்த 7வது ஆண்டினுடைய ஆளுகையினுடைய லாஸ்ட் கட்டத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை இருக்கும். கால் பூமியில் படும். அப்போது உலகத்தில் ஒரு யுத்தம் நடக்கும், அர்மகதோன் யுத்தம். அது ஒரு 1/2 மணி நேரமோ 3/4 மணி நேரமோ 1 மணி நேரமோ தான் அது நடக்கும். ரத்த ஆறே ஓடும் மெகிதோ பள்ளத்தாக்கில். அதுவும் இஸ்ரேலில் இன்னொரு இஸ்ரேல் மலைகளை சார்ந்த பகுதி தான். அந்த யுத்தத்தோடு கூட இந்த ஆளுகை, இந்த மனிதனை ஆளுகின்ற அந்த ஆளுகையும் மதங்களும் இல்லாமல் போகும். இன்னொரு 1000 ஆண்டுகள் இந்த பூமியில கிறிஸ்துவானவர் அரசாட்சி செய்வார். ராஜாதி ராஜாவாக அவர் வீட்டிருப்பாருன்னு தீர்க்க தரிசனம் இருக்குது. எப்படி எருசலேம் பாரமான கல்லாய் மாறும்ங்கிற தீர்க்க தரிசனம் இன்னைக்கு நிறைவேறி இருக்குதோ, அதே மாதிரி எருசலேம் இனிமே யூதர் கையில தான் நிற்கும். யூதர் கையிலிருந்து எருசலேமையும் இஸ்ரேல் தேசத்தையும் யாராலும் பிடுங்க முடியாது. அது யூதர் கையில தான் நிற்கும். அது நின்று அது ஸ்டெபிலைசேஷன் ஆகி கடைசியில் கிறிஸ்தவனுடைய அரசாட்சிக்கு அது மாறும். அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் இது கடைசியாக இது நடந்தேறி வரணும்னா 2 மகா பிரம்மாண்டமான யுத்தங்கள். ஒன்று 3ஆம் உலக மகா யுத்தம், இன்னொன்று அர்மகதோன் யுத்தம். இது 2 நடந்த பிறகுதான் அப்படி ஒரு ஆளுகை இந்த பூமியை உண்டாகும். நம்புறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஆனால் நடக்க போகிறது இதுதான். அதனுடைய ஒரு ஹைலைட் தான், அதனுடைய ஒரு ஆரம்பம் தான். இப்போ நீங்கள் ஜெருசலேமில் நீங்கள் பார்க்குறதும், ஜெருசலேம் விஷயம் தீர்க்கப்படாததும், பேசி தீர்க்க முடியாமலும், யூதர்கள் யுத்தத்தில் நிற்பதும், இல்லை யூத நாட்டை அழிப்பேன் என்று சொல்லி இப்போ ஈரானிலிருந்து வருவதும் விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறது. ஏன்னா ஆவிகளின் தலைவன் இங்கே தானே வளர்த்திட்டு இருக்கிறான். இந்த ஆவிகளில் சில முக்கியமான ஆவிகளோடு பேசின அனுபவம் எனக்கு நிறைய உண்டு. அதனால தான் உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். பீஸ் டீல் பறந்து போனது இப்போ கில்லிங் லிஸ்ட் இருக்குது. தீர்க்க தரிசனங்கள் பிரகாரம் என்ன நடக்குது என்று சொல்லி நாம் பொறுத்திருந்து நாம் காணலாம். அது நடந்தேற இது இந்த தீர்க்க தரிசனம், இது இந்த தீர்க்க தரிசனம் என்று சொல்லி நாம் அப்போதுதான் பகுத்து பார்க்க முடியும். தேவன் என்பவர் காலகாலமாக இருக்கிறவர், சரித்திரங்களுக்கு முன்னானவர். சரித்திரம் என்பது மனிதன் இப்போ பூமியில் எப்போ உருவானதோ அதுதான் சரித்திரம். ஆனால் சரித்திரங்கள் உருவாகும் முன்னே இருக்கிறவர் தான் தேவனாகிய கர்த்தர். அவர் முந்தினவரும் பிந்தினவரும் ஆதியும் அந்தவும் ஆனவர். அவருக்கு மிஞ்சினவர் இல்லை. இஸ்ரேலுக்கு எதிராக வருகின்ற எல்லா நாடுகளும் வீழ்ந்து இஸ்ரேல் மட்டும் உயர்ந்து நிற்பதை தலைமுறையாக உலகம் பார்க்கும். நன்றிகள் பிரியமானவர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.